இங்கே பார்த்துக்குங்க, பெருசு பார்த்துக்குங்க. என்ன பார்த்துக்கிட்டு பெருசு பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. பேனரில் இதில் பேனர் ஓகேங்களா? சரி. இப்போ அங்கே அதை கொடுத்துருங்க. இப்போ அங்கே செட் பண்ணிக்கோங்க. அங்கே பேஜ் கரெக்டாக செட் பண்ணிக்கிங்களா? டச் பண்ண கீழே லைட்டாக இருங்க லைட்டாக மூவ் பண்ணிட்டு நடுவில் வச்சுட்டு சரிங்களா? இப்போ இங்கிட்டிருந்து தான் அங்கிட்டு போகணும் சார். எப்படினாலும் போய்க்கலாம். இங்கிட்டு வரணும் சார். எப்படினாலும் பண்ணிக்கலாம் நம்ம. சரி சார். அது எப்படி சார் பண்ண முடியாது? இல்லை அது இல்லை, இது வந்து நம்ம மூவ் பண்ணுறது, மெஷின் மூவ் பண்ணுறது தான். சரி சார். இப்போ நான் சன் மொபைல் அடித்தா இங்கே எவ்வளோ தூரத்துக்கு வந்துடும்ல சார்? நான் தள்ளிக்கணுமா? இப்படி இருந்து இப்படி வந்துடும். இப்படி தான் போகும். இந்த மிஷின் வந்து இங்கிட்டிருந்து ஆமாம். சரி ஓகே. இப்போ சென்டு கொடுங்க. என்ன கொடுங்க சார்? சென்டு கொடுங்க. இங்கே சென்டு இருக்கு இல்லையா? சரி. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அது என்ன சார் ப்ராப்ளம்? அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது உங்களுக்கு தேவையில்லை. அது நான் வந்து செட் பண்ணி ஈஸியாக செட் பண்ணி கொடுத்துருவேன். நான் வந்து வேறு மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். சரி. அது உங்களுக்கு அதுவே போட்டுரும். நீங்கள் இது 2 தடவை டிக் பண்ண வேணாம். சரி. இப்போ எடுங்க. இப்போ நீங்கள் மிஷினை மூவ் பண்ணி எடுங்க. எடுங்க. அது அவ்வளோதான். அது சீட் வெளியே எடுத்துருங்க. இல்லை சார், கரண்ட் ஆஃப் ஆகி செட் இருக்குது. இல்லை சுவிட்ச் கரண்ட் பவர் இல்லை. சரி. நீங்கள் சீட்டை வெளியே எடுங்க. இப்படி இருக்கலாம் சார். இப்போ லெட்டர்ஸே இடையில கிழிஞ்சிருக்குங்க சார். எதுங்க? லெட்டர்ஸே இடையில கிழிஞ்சிருக்குங்க சார்.